நிச்சயம் பவித்ரா. சென்னை வியாசார்பாடி சுந்தரம் 4வது தெருவில் வசித்து வருபவர் ராஜ்குமார். இவரது மனைவி விஜயலட்சுமி. இவர் கூலி தொழில் செய்து வரும் நிலையில் இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் 3வதாக பிரசவத்திற்காக விஜயலட்சுமி கடந்த 29ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்தது. கடந்த 4ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி குழந்தையை ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி இருவரும் பெரம்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து வயிற்றில் பலத்த காயத்துடன் குழந்தை அங்கு அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து குழந்தை சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் குழந்தையின் வயிற்றில் இருந்து காயங்களை பார்த்து சந்தேகம் அடைந்தனர். கடந்த 8ஆம் தேதி இது குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி வடக்கு மண்டல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நேரில் சென்று குழந்தையின் காயத்தை பார்த்து 3 இடத்தில் குழந்தைக்கு வயிற்றில் தையல் போடப்பட்டிருந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அப்போது குழந்தைக்கு சிகிச்சை பெற்று வந்தது. இதை அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் வியாசார்பாடி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். வியாசார்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி குழந்தையை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. மருத்துவர்கள் மற்றும் போலீசாருக்கு குழந்தைகள் இருந்தது சந்தேகம் இருந்ததால் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு மாதிரிகள் எடுக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துள்ளது. இதில் கூர்மையான ஆயுதம் வைத்து குழந்தையை வயிற்றில் குத்தியதற்கான அடையாளம் உள்ளது என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துள்ளது. இதையடுத்து வியாசார்பாடி போலீசார் விசாரணை நடத்தியதில் குழந்தையின் தந்தை ராஜ்குமார் குழந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. 3வது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததால் இதனை என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த கொலையை செய்ததாக போலீசாரிடம் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பவித்ரா.